வெறும் செருப்பு ஷூக்கு மட்டுமே வாங்க இது. ஆமாம், நான் அதுக்கு ஆப்போசிட்டு. இவருக்கு இப்படி இருக்கணும், நான் தூண் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த சைடில் இருந்தாலும் இதில் வைக்கலாமா, இதில் வைக்கலாமா? வாங்கியிருக்கோம். ஆமாம், நாங்கள் எப்போதும் வைக்க வேண்டியது எப்படி இருக்குன்னு சொல்லி இதுலேயே சாரீ, ப்ளவுஸு, இன்ஸ்கர்ட்டு இதெல்லாம் சூடாகவே பேக் பண்ணதுனால கொஞ்சம் அப்படி இருக்குது. இவங்க ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். மாப்பிள்ளை வந்து தக்காளி தொக்கு இருந்தால் தான் வந்து பொண்ணை கூட்டின்னு வருவாராம், இல்லைன்னா கூட்டின்னு வர மாட்டாராம். அதனால் என்ன பண்ணுறது, அக்காவாக போயிட்டோம். தங்கச்சி மாப்பிள்ளை என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம கேட்டு தான் ஆகணும். அதனால் ஒரு தக்காளி தொக்கு இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லாங் ட்ரிப் போகிறோம். இப்போ நம்ம வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, ஊருக்கு போய் பத்திரமா வச்சு பத்திரமா எடுத்துகிட்டு வர்றது இல்லை பெரிய விஷயம். ஸ்ட்ரெஸ் பஸ் தைலம் 30 வயசு ஆயிடுச்சு இல்லையா நம்ம எல்லாருக்குமே. நம்ம வீட்டிலேருந்து புகையா வருதா இல்லை பட்டாசு வெடிச்சு புகையா வருதா? வீடியோ வந்துட்டு தீபாவளிக்கு முன்னாடி தான் எடுத்தது, ஆனால் உங்களுக்கு தீபாவளி முடிஞ்சு தான் வந்துட்டு வீடியோ வரும். ஸோ ஊருக்கு கிளம்புறதா சொன்னேன். நான் எங்கே கிளம்புறேன் அப்படின்றது, எந்த ஊருக்கு போகிறேன்றதை நான் உங்களுக்கு போகிற இடத்துல காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் என்ன பேக் பண்ணுறேன், என்னென்னலாம் பண்ணுறோம், கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறதுன்றதை மட்டும் காட்டுறேன். என்ன பேக் பண்ண போகிறோன்னா, இப்போ புது மைக் வாங்கியிருக்கோம். ஆமாம், நாங்கள் புது மைக் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப அதாவது கொஞ்சம் மைக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் மைக் கொஞ்சம் நல்லா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி வெயிட் பண்ணதுனாலே எனக்கு தெரியல, கொஞ்சம் நல்லாவே எனக்கு ஆச்சு. இந்த மைக்கு போட்டாலும் அதே ஆம்பளை தொண்டை தான். பரவாயில்ல. இந்த தொண்டையும் நிறைய பேர் கேட்குறாங்கல்ல. நல்லதா. ஓகே, நான் எப்படி பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நான் இப்போ காமிக்கிறேன். நான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ சும்மா உங்களுக்கு இப்படி மட்டும் காட்டுறேன், தெரியுமா? ஓகே தான். அவ்வளோதான். இது ஒரு செட்டாக எடுத்து வச்சுருக்கேன். வந்து இந்த சூட் கேஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இருக்க போகிறது 3 நாளைக்கு தான். ஆனால் வந்துட்டு செட்டாக வந்துட்டு அதாமே அது வேணாம் தாமே அந்த பேண்ட் வேணாம். டிஷர்ட் அவ்வளோதான். இதுதான் என்னோட தீபாவளி அவுட்ஃபிட். இதுலேயே சாரீ, ப்ளவுஸு, இன்ஸ்கர்ட்டு, வாட்சு, வளையல், கிளிப்பு. நான் இது அந்த வளையல் கண்ணாடி வளையலா? இல்லை இல்லை இல்லை, நார்மல். எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே மொத்தம் நொறுங்கிடும். கண்ணாடி வளையலாம் இல்லை, மெட்டல் வளையல். மேலே இப்போ கம்பல் சூப்பராக நான் ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். ஷார்ட்ஸில் பார்த்துருக்கீங்களா, மயில் அந்த இதுதான். அதுக்கப்புறம் இது வந்துட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ ஊருக்கு போயிட்டு அங்கே போகிறதுக்காக இந்த ஒரு அவுட்ஃபிட் வந்து எடுத்துருக்கேன். அப்புறமா சும்மா ஒரு 2 குர்த்திஸ் இது முன்னாடியே பார்த்துருப்பீங்க, எடுத்தோம் பார்த்தீங்களா, ஒரு 5 டாப்பு ஷாப்பு. அதுக்கப்புறம் போடவே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ தீபாவளி முடிஞ்சு நம்ம 2 நாளைக்கு நான் போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இவ்வளோதான் என்னோடய நைட் ஸ்டேக்கெலாம் வந்துட்டு நைட் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அக்காங்க வீட்டுக்கு தான் போகிறோம். அக்கா பசங்களே என்னோட ஹைட்டாக தான் இருக்குதுங்க. அதுங்கிட்டேருந்து ஏதாவது ஒரு நான் பிடிங்கி போட்டுக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் நைட் ட்ரெஸ் எதுவுமே நான் எடுத்துக்கல, இது மட்டும். அதுக்கப்புறம் இதில் மாட்டேன் என்ன சொல்லிட்டு இது வந்துட்டு கேப்பு, அதான் வெளியே போகிறதா சொன்னல. ஸோ அந்த அவுட்டிங்க்கு கேப்பு, அதுக்கப்புறம் இது வந்து மசாஜ். இது இல்லைன்னா 2 பேர் மேலேயும் வாழ முடியாத மாதிரி எங்கே போய் அலைஞ்சிட்டு வந்தாலும் இது 1 போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதையுமே வந்துட்டு இது ஃபஸ்ட்டு வேண்டாம். ஷார்ட்ஸா கண்டிப்பாக இன்னொரு ட்ராலி தேவைப்படும், ஏன்னா ஷூ எல்லாம் எடுத்துகிட்டு போகும். டவல் இதே ஒரு பாய்ஸ் ட்ரிப்பாக இருந்தால் ஒரு பேண்ட்டு, ஒரு ஷர்ட்டு, இல்லைனா ஒரு டிஷர்ட். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி பாய்ஸ்லாம் ட்ரிப்பு போனாங்கன்னா ஒரு பேண்ட்டாக 4 டிஷர்ட்டா இதோடய முடிச்சு வந்துருவாங்களா 4 நாளைக்கு. ஆனால் இந்த மாதிரிலாம் தூக்கிட்டு எங்கேருந்து போகிறது? இங்கெல்லாம் பைக்கில் போயிடுங்க ரைடு. அதனால இது ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்றது காட்டுறேன். இவ்வளோ தான் வந்துட்டு போடுறதுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. அங்கே மற்ற எல்லாமே பேக்கில் பேக் பண்ணியாச்சு. ஆமாம், பேக்கில் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நைட்டு டின்னர் வந்துட்டு இங்கேருந்தே கொண்டு போயிடும். இப்போ ஈவினிங் 6 o'clock நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ நைட் டின்னர் வந்து பஸ்ஸில் சாப்பிட்றதுக்கு வெளியே இருக்க ஃபுட்லாம் வேணாம், அவுட் சைடு இருக்குதுலாம். வீட்லேயே சப்பாத்தி, அப்புறம் பன்னீர் தக்காளி தொக்கு பண்ணிட்டேன், அதை நான் காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ இதோட முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, அதையுமே நான் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு இது என்னது பேக் புதுசாக இருக்குது. குட்டீஸ்ங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு. ஸோ பேக் பண்ணாமல் இருக்குது, ஐ மீன் அப்படியே வாங்கினதோடு இருக்குது. சரி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதையும் இப்படி உள்ளே வச்சுட்டு
இதுவுமே அங்கே கொடுக்கறதுக்காக வாங்கிக்கிறது. அங்கே யூஸ் பண்ணுறதுக்கான லிட்டில் சுத்த சாமான் எல்லாமே இதில் தான் இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு ஊரில் போய்ட்டு நான் காட்டுறேன், எப்படி ஓப்பன் பண்ணி என்னென்ன கொண்டு வந்துருக்கேன். ரொம்பலாம் இருக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது, இருந்தாலும் நான் காட்டுறேன். அதுதான் அதில் ஒரு லோடு, இதில் ஒரு லோடு போதுமா? அது ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு. சொல்லுங்க. இந்த ஒரு குட்டி ட்ராலி ஃபுல்லாகவே 2 பேரோட ஒரு செப்பல் 2 பேண்ட்டு. இது இதில் பாய்ஸ் எடுத்துன்னு போயிட்டு வருது. அதையே எதுக்கு பாட்டு ராமாயணம் மாதிரி பாடிட்டு இருக்கேன். இதில் என்ன இருக்கு சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோத்தையும் கேரி பண்ணிட்டு போகிறேன் நான். அது இது ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு. இந்த ஒரு குட்டி ட்ராலி ஃபுல்லாகவே 2 பேரோட ஷூவு, ஸ்லிப்பரு, அது எல்லாமே இது உள்ளே இருக்குது. அவ்வளோதான். இந்த குட்டி ட்ராலி ஃபுல்லாக ஷூ செருப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே நிறைய இருக்குன்னு நினச்சா போகிறாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டு ஆள் வந்து கொஞ்சம் வளர்த்து ஜாஸ்தி, நல்லா ஸ்லிப்பர் சைஸ், ஷூ சைஸ் எல்லாமே 11 கொஞ்சம் எல்லாமே பெருசாக இருக்கும். ஆமாம், நான் அதுக்கு ஆப்போசிட்டு. இவருக்கு இப்படி இருக்குன்னா நம்ம தூண் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த சைடில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் என்னோடது. இந்த சைடில் இருந்ததுல அதெல்லாம் அவரோடது. ஸோ அவர் வச்சதுமே ஃபுல்லான மாதிரி ஆகிடுச்சு. வெறும் 2 ஷூ, அவரது 2 ஷூ, எந்த 2 ஷூ, மொத்தம் 4 ஷூ. 4 ஷூவு 2 ஸ்லிப்பரா? ஆமாம், 4 ஷூ 2 ஸ்லிப்பர். இந்த வேறு 2 ஸ்லிப்பர் போட்டுவிட்டு வேற போவோம். அவ்வளோதான். அதுக்காக ஒரு குட்டி ட்ராலி. இப்போது இதை நம்ம அந்த ட்ராலியில் வச்சு அந்த இதில் வைக்க முடியல, வைக்க வேணாம்னு நினச்சிட்டு இதிலே வச்சிடுறேன். இது கூட அம்ப்ரெல்லா இதில் வைக்கலாமா, இதில் வைக்கலாமா? அதில் வச்சுக்கலாம். இதில் வச்சுக்கலாம். பேக் பேக்கில் வச்சுக்கலாம். இதில் இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ வந்து இது மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்துட்டு இதெல்லாம் பேக், இதில் இங்கே வைக்கலாமா, இல்லை பேக் எல்லாம் பேக் பேக். ஓகே. வெறும் செருப்பு ஷூக்கு மட்டுமே வாங்க இது. ஆமாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம், உன் சைஸுக்கு ஒன்று, என் சைஸுக்கு ஒன்று. ஆமாம். அப்புறம் ஃபுட்டெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ சப்பாத்தி வீட்லேயே ரெடி பண்ண சப்பாத்தி. அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு. இது வந்து தக்காளி தொக்கா. இது வந்து பன்னீர் கிரேவி. எல்லாம் சூடாகவே பேக் பண்ணதுனால கொஞ்சம் அப்படி இருக்குது. இருங்க, ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். பன்னீர் பட்டர் மசாலா. அப்புறம் எங்கள் கடைக்குட்டி மாப்பிள்ளை தக்காளி தொக்கு கேட்டாரா, சரி அவருக்காக ஸ்பெஷலாக. தம்பி தக்காளி தொக்கு இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. மாப்பிள்ளை வந்து தக்காளி தொக்கு இருந்தால் தான் வந்து பொண்ணை கூட்டின்னு வருவாராம், இல்லைன்னா கூட்டின்னு வர மாட்டாராம். அதனால் என்ன பண்ணுறது, அக்காவாக போயிட்டோம். தங்கச்சி மாப்பிள்ளை என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம கேட்டு தான் ஆகணும். அதனால் ஒரு தக்காளி தொக்கு, அவ்வளோதான். இது சப்பாத்தி நைட்டுக்கு தானே. நாங்கள் எல்லோரும் மதியம் போய் சாப்பிட்டோம். ஸோ நைட்டுக்கு மட்டும் சப்பாத்தி. ஓகே. இது எல்லாமே நம்மளுக்கு நம்ம நார்மலாக கடையில், ஹோட்டலெல்லாம், ரெஸ்டாரண்ட்டில் வாங்கின அந்த டப்பாங்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல, நான் அது எதுவுமே தூக்கி போட மாட்டேன். அது எல்லாமே அப்படி வச்சுப்பேன். இந்த மாதிரி டைமில் யூஸ் ஆகும். இப்போ என்ன பண்ணுவேன்னா, இது எல்லாமே வச்சுட்டு இந்த ஜூட் பேக்கில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இந்த டப்பா தூக்கி போட்டுடலாம். பேகை மட்டும் தூக்கி போட்டுடலாம். ஆமாம், மடிச்சு எடுத்து வரலாம். இல்லைன்னா நாங்கள் ரிட்டன் தூக்கி போட்டுருவீங்க. இந்த பேக் வந்து ஐயா பிடிக்காது. ஏன்னா பட்டர்ஃப்ளை இருக்கிறதுனால இது அவருக்காக வாங்கினதா, அவருக்கு இந்த பேக் வேண்டாமா. எனக்கு தான் நான் ஏன் தூக்கி போடணும், எனக்கான பேக் நான் தூக்கி போட மாட்டேன். அவ்வளோதான். ஐயோ, ஃபஸ்ட்டு நம்ம இதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். நம்ம இதான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லாங் ட்ரிப் போகிறோம். இத்தனை மணி நேரம் ட்ராவல். 2 பேரோட ஒர்க் அந்த மாதிரி இருக்கனால வெளியெல்லாம் போக முடியும், அவ்வளோலாம் போக முடியாது. அவ்வளோதான். தண்ணி பாட்டில் மட்டும் வெளியே வாங்கிக்கலாம். முடிஞ்சிச்சு. பாய் பாய். யூ ரெடி? இவங்கெல்லாம் இது வந்து இப்போ நம்ம புதுசாக நம்ம நியூ கெஸ்ட் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கான பவுச்சு வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. ஊருக்கு போய் பத்திரமா வச்சு பத்திரமா எடுத்துகிட்டு வர்றது இல்லை பெரிய விஷயம். ஸோ அவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாமே இது உள்ளே இருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து கிளாஸஸ் இருக்குது போகிறதுக்கு. ஸோ என்னுடைய 2 கிளாஸஸ் இருக்குது. அவர்லாம் போட மாட்டார். என்னோடய 2 கிளாஸஸ் இருக்குது. அதனால் அதையுமே ஆக்சுவலி தனித்தனியாக தான் போடணும். பட் இன்னொருத்து பவுச் இல்லை. அதனால் இந்த குட்டி பேக்கில் என்ன இருக்காங்கன்னா, கெஸ் பண்ணுங்க இவன் தான் மெயினான ஐட்டம். என்ன இருப்பாங்கன்னு கெஸ் பண்ணுங்க. இது உள்ளே இருக்கிறது
நீங்கள் கெஸ் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் வந்து நல்லா இருக்கிறது நான் முன்னாடியே சொல்லிடுறேன். என்ன இருக்காங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தைலம். 30 வயசு ஆயிடுச்சு இல்லையா நம்ம எல்லாருக்குமே, எல்லாம் 30+ ஆகிட்டோம் இல்லையா. ஸோ 30+ ஆயிடுச்சுன்னா எதை கேரி பண்ணுறோமோ இல்லையோ முக்கியமாக இந்த மாதிரி ஐட்டம்ஸை தான் நம்மளாம் கேரி பண்ணி கொண்டு போகணும். இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு டேப்லெட்டாக தான் இருக்கும். இது வந்து டேப்லெட் சின்ராஸுக்கு வந்து ஒரு சின்ன அடி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ நான் காமிக்கிறேன் அந்த அடி. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அதுக்கான டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு டோலோ. இது சும்மா போகும்போதும் நம்மளுக்கு ஏதாவது ஏன்னா புது கிளைமேட் புதுசாக நம்ம போகிறோம் ட்ராவலுக்கு மட்டும், அங்கே போயினா கூட எதாவதுனா கூட மெடிக்கலில் வாங்கிக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது எமர்ஜென்சின்னா தேவைப்படும்ட்டு 2 டோலோ டேப்லெட் மட்டும் வச்சுருக்கேன். வேறு எதுவும் ரொம்ப வாங்கலை. அந்தளவுக்கு நாங்கள் பேஷண்ட் ஆகலை இன்னும். தைலம் வரைக்கும் தான் நாங்கள் இருக்கோம். அந்த நீலகிரி தைலம் இருக்குல்ல, ஆக்ஸ் தைலம், அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். போகும்போது வாங்கினா வாங்கிடுவேன். ஒரு இன்னலர் வாங்கிட்டு போகணும். நம்ம வீட்டிலேருந்து புகையாக வருதா இல்லை பட்டாசு வெடித்து புகையாக வருதா? அது பட்டாசு மேடம். ஓகே, அவ்வளோதான். இது அப்புறம் ப்ரெஷ்ஷு, சோப்பு, க்ரீமு இருந்துச்சு, அந்த ஃபேஸ் வாஷு, அந்த மாதிரி சாமான் எல்லாமே தூக்கிட்டு இது உள்ளே வச்சுருவோம். ஏன்னா இதுதான் ஊருக்கு போனால் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது உள்ளே இருக்கும். இது உள்ளே நிறைய திங்ஸ் வச்சுருவோம். சார்ஜர் கிர்ஜர் வழக்கமாக எல்லோரும் இந்த பேக்கில் என்னென்ன வைப்பீங்களோ அது எல்லாமே தான் வைக்கப்படுறோம். ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம். ஆமாம், முடிக்கிறோம். அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகும்போது கண்டினியூ. ஆமாம், பஸ்ஸில் போகும்போது வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடும். பஸ்ஸில் போகிறது நான் தனி எக்ஸ்பீரியன்ஸாக காட்டுறேன், போயிட்டு இறங்குறது காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சாஃபி ரொம்ப ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பாய்.